ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி உதிரியாக குக்கரில் மட்டன் பிரியாணியும் அது கூட தொட்டுக்க கத்திரிக்காய் கிரேவி நம்ம வீட்டு ஸ்டைலில் செய்யலாம். வாங்க. வெல்கம் டு ஆதி vlog. வாஷ் பண்ண 1/2 kg மட்டன் கூட 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் சால்ட், 1 கிளாஸ் தண்ணி, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டு குக்கரில் 6 to 7 விசில் வர வரைக்கும் வேக விட்டுருங்க. வேகிற கேப்பில் பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணுறது, புதினா ஆஞ்சி வைக்கிற வேலையெல்லாம் செஞ்சிடுங்க. இன்னைக்கு ஆதிராவும் ஹஸ்பண்டும் புதினா ஆஞ்சி கொடுத்தாங்க. எப்படியும் 7 விசில் வர கேப்பில் நம்ம மண் சட்டியில் கத்திரிக்காய் கிரேவி பண்ணிக்கலாம். சட்டி சூடானதும் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெயில் கத்திரிக்காய் வதக்கி எடுத்துக்கோங்க. பண்ணுறப்போ டேஸ்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ அதே ஆயிலில் கூட சீரகம், சோம்பு, பெப்பர், கறிவேப்பிலை போட்டு வதக்கி வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நல்லா பழுத்த 2 தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. பிரியாணி கூட கத்திரிக்காய், தயிர் பச்சடி எல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்போ கத்திரிக்காயில் இருக்க ஹை ஃபைபரும் தயிரில் இருக்க ப்ரோபயோட்டிக்ஸ் எல்லாம் டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தக்காளி நல்லா வதக்குன அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, 2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் போட்டு நல்ல ஃப்ளேவர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. துருவி வச்ச தேங்காய் போட்டு பெருட்டி எடுத்து பிளேட்டில் ஆற வச்சு அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி வெங்காயம், கறிவேப்பிலை போட்டு வதக்கிற கேப்பில் மிக்ஸி ஜாரில் பீனட் 2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்கும்.
நல்லா வதக்கின வெங்காயத்தில் கத்திரிக்காய் ஆட் பண்ணி கிளறி விட்டு பேஸ்ட் பண்ண மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக கிரேவி வேணும், அதனால எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். கரிச்ச புளி ஊற்றணும். ஸோ வாட்டர் லெவல் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு பீனட்டோ ப்ளஸ் வெந்தயம் பேஸ்ட்டோ ஆட் பண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் லிட்டை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், டேஸ்டியான கத்திரிக்காய் கிரேவி ரெடி. இந்த கேப்பில் நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் குக்கரில் தான் பண்ணுறேன். ஸோ ஆயில் சூடானதோ பட்டை, ஏலக்காய், லவங்கம், கல்பாசி, சோம்பு, பிரியாணி இலை, ஸ்டார் அனீஸ் போட்டு ஃப்ளேவர் ஆயில் இன்ஃப்யூஸ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்ச 4 வெங்காயத்தை லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. பிரியாணி டேஸ்ட் கொடுக்கறது இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இதுதான். ரோஸ்டட் ஆனியன் ஃப்ளேவர் பிரியாணி சாப்பிட்டு கை கழுவுனதுக்கு அப்புறமா கூட இருக்கும். வாஷ் பண்ணி வச்ச புதினா போட்டு வதக்கிட்டு 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய் போட்டு பெரட்டி விட்டுருங்க. இங்கேயும் கிரீன் சில்லி கட் பண்ணாலும் போட்டிருக்கேன். ரீசன் ஃப்ளேவர் தான். கட் பண்ணி போட்டால் காரம் வரும். இப்படி மொத்தமாக போட்டால் ஃப்ளேவர் ஆட் பண்ணும். காரம் ப்ளஸ் கலருக்கு 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் ஜீரா பவுடர் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் 4 ஸ்பூன் தயிர் போட்டு கிளறி விட்டு வேக வச்ச மட்டன் போட்டு ஆயில் பிரிஞ்சு வர வைக்க வதக்கிட்டு லாஸ்ட் ஸ்டேஜில் 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுருங்க.
ரைஸ் போடுறீங்களோ அதுக்கு டபுள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் வாட்டர் போட்டிருக்கேன். சால்ட் ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி அரிசி 30 மினிட்ஸ் ஊற வச்சு போடுறதுனால 2 விசில் வச்சா போதும். ஒரு லெமன் ஸ்மால் சைஸ் ஜூஸு, கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு குக்கரை மூடி 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. யூஸ்வலாக மட்டன் வேக வச்சா ஸ்டாக்கை எடுத்து ஆதிராக்கு செப்பரேட்டாக காரம் இல்லாமல் பிரியாணி ரைஸ் மாதிரி மைல்ட் ஃப்ளேவர்ஸில் பண்ணிப்பேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கமகமன் வீடே மணக்கிற மாதிரி பிரியாணி ரெடி. கத்திரிக்காய் கிரேவி அண்ட் தயிர் பச்சடியோட சர்வ் பண்ணி சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். தேங்க்யூ.